அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தொடர்ந்தும் தாக்கிக் கொண்டு இருக்கின்றன. அதுக்கு பதிலடியாக ஈரானும் தனது தாக்குதல்களை அமெரிக்காவின் தூதரகங்கள் மற்றும் அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நாடுகளுடன் தனது தாக்குதல்களை தொடர்ந்திருக்கின்றன. பல உயிரிழப்புகள், 1000க்கு மேற்பட்ட உயிர்கள் இந்த போரில் கொல்லப்பட்டு இருக்கின்றன. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மோதல் நாளுக்கு நாள் ஒரு முன்னேற்றகரமான, அதாவது அழிவை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கின்றது. தங்களை பொறுத்தவரையில் இந்த போர் என்பது ஈரானை முற்றுமுழுதாக ஒரு இராணுவ பலமற்ற நாடாக ஆக்குவதுதான் தங்களுடைய நோக்கம் என்பதை இப்பொழுது அவர்கள் அந்த ஈரான் அணுசக்தி ஆயுதங்களை தயாரிக்கின்ற நிலையில் இருந்து அதனை பலவீனப்படுத்துவது என்பதை விடுத்து ஈரானை துவம்சம் செய்கின்ற நிலை அல்லது ஈரானை இராணுவ ரீதியில் தலையெடுக்க முடியாத அல்லது பொருளாதார ரீதியில் கூட தலையெடுக்க முடியாத ஒரு நாடாக மாற்றுகின்ற நிலையில் தான் இந்த நேற்றைய தின தாக்குதல் கூட எவ்வாறு 2ஆம் உலக யுத்தத்தின் பொழுது ஜப்பான் வேறு நாடுகளில் உள்ள நிலைகளை வைத்து குறிவைத்து தாக்குதல்களை நடத்தியதோ அது போன்று இலங்கை கடற்பரப்பில் இந்த கப்பல், அதாவது ஈரானின் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த கப்பல் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனை ஈரான் ஒரு மிகவும் அநாகரிகமான ஒரு ஆரோக்கியமற்ற செயல் என வர்ணித்திருந்தாலும் அவர்களை பலவீனப்படுத்துவதற்காக அமெரிக்கா எங்கும் எதையும் செய்யும் என்பதை அது துல்லியமாக காட்டி நிற்கின்றது. பொருளாதார ரீதியிலான பாதிப்பு என்பது ஏற்கனவே கண்டறியப்பட்டதாகவும் இந்த விமான ஓட்டங்கள் இல்லாததால் அந்த பயணிகளின் போக்குவரத்து என்பது மிகவும் ஒரு சிரமத்துக்கு உள்ளான நிலையில் இருப்பதாகவும் இருக்கின்ற காரணத்தினால் இது மீண்டும் மீண்டும் அந்த தொடர்ச்சியாக ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக, அந்த பிராந்தியத்தை சமாதான நிலையில் வருவதற்கான அழுத்தத்தை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளில் முதல் நடவடிக்கையாக ஓமானின் வெளிவிவகார அமைச்சர் முதல் தடவையாக ஈரான் வெளிவிவகார அமைச்சருடன் தொடர்பு கொண்டிருக்கின்றார். ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு. ஆனால் அதற்கு அமெரிக்கா இணங்குமா என்கின்ற ஒரு சந்தேகம் மிகவும் வலுவானதாக இருக்கின்றது. மேற்குலகு இணைந்து செய்கின்ற போராக இல்லாமல் அமெரிக்கா சில நாடுகளின் ஆதரவுடன் செய்கின்ற போராக, நேட்டோ தன்னை தவிர்த்துக் கொள்கின்ற போராக இது நடைபெற்று வருகின்றது என்பதுதான் உண்மை. இந்த போருக்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்ற பொழுது அது 47க்கு 53 என்கின்ற வாக்குகளால் தோல்வி பெற்றிருந்தது. அவர்கள் கொண்டு வர முனைந்த தீர்மானம். இதன் காரணம் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த சில செனட்டர்களே அவருக்கு எதிராக வாக்களித்தது. ஆனால் இது அந்த அவரது அதிகாரத்தில் சில கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கான நடவடிக்கைகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் சில வழிகளில் இடம்பெறலாம். ஆனால் எவ்வளவு சாத்தியப்படும் என்பது தெரியாது. எனவே போர் என்பது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் கைகளில் தங்கி இருக்கின்றது அல்லது பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் கையில் தங்கி இருக்கின்றது என்பதுதான் இப்போதைய உண்மை. கனடாவின் நிலைப்பாட்டில் மாற்றங்கள் எதுவும் இல்லை. தாங்கள் இந்த வருத்தத்துடன் இந்த தாக்குதலை, அதாவது அணு ஆயுத உற்பத்தி நிலையில் இருந்து ஈரானை மாற்றுவதற்கான தாக்குதலை தாங்கள் ஆரம்பித்தாலும் சர்வதேச சட்டங்களை மீறுகின்ற வகையில் இந்த போர் அமைந்திருக்கின்றது என்ற கருத்தை துணிச்சலோடு மாகாணி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நேரம் காலை 8:17 காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். மத்திய கிழக்கில் நடைபெற்று வருகின்ற மோதல் தற்பொழுது 6வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தொடர்ந்தும் தாக்கிக் கொண்டு இருக்கின்றன. அதுக்கு பதிலடியாக ஈரானும் தனது தாக்குதல்களை அமெரிக்காவின் தூதரகங்கள் மற்றும் அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நாடுகளுடன் தனது தாக்குதல்களை தொடர்ந்திருக்கின்றன. பல உயிரிழப்புகள், 1000க்கு மேற்பட்ட உயிர்கள் இந்த போரில் கொல்லப்பட்டு இருக்கின்றன. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மோதல் நாளுக்கு நாள் ஒரு முன்னேற்றகரமான, அதாவது அழிவை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கின்றது. ஆகவே இந்த மோதல்கள் தொடர்பாகவும் இந்த மோதல்களில் இறுதி நிலவரம் தொடர்பாகவும் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக என்னுடைய அரசியல் ஆலோசகர் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. சுரேஷ், இந்த
தாக்குதல்கள் நான் குறிப்பிட்ட மாதிரி 6வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. 2 நாடுகளுமே இந்த மோதலுக்கு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் என்றால் தெரியவில்லை. மோதலை தொடர்ந்து நீடிப்பதற்கான நடவடிக்கைகள் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இந்த மோதல் தொடர்பாக நேற்றைய தினம் அமெரிக்காவின் பாராளுமன்றத்திலும் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இப்பொழுது இந்த மோதல் நிலவரம் எந்த நிலையில் இருக்கின்றது? இந்த மோதல் எவ்வளவு நாளுக்கு நீடிக்கும்? இதனால் பாதிக்கப்பட போவது யார்? இதனால் பாதிக்கப்பட போகின்ற உலகம் பொருளாதாரம் எந்த வகையில் பாதிக்கப்பட போகின்றது? உலக அமைதிக்கு எந்த மாதிரியான ஒரு களங்கம் வரப்போகின்றது போன்ற தகவல்களை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக. இப்பொழுது அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல 6வது நாளை பூர்த்தி செய்ய போகின்ற இந்த போரின் ஆரம்ப கட்டம் இது என்பதை அமெரிக்கா மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றது. அதாவது தங்களை பொறுத்தவரையில் இந்த போர் என்பது ஈரானை முற்றுமுழுதாக ஒரு இராணுவ பலமற்ற நாடாக ஆக்குவதுதான் தங்களுடைய நோக்கம் என்பதை இப்பொழுது அவர்கள் அந்த ஈரான் அணுசக்தி ஆயுதங்களை தயாரிக்கின்ற நிலையில் இருந்து அதனை பலவீனப்படுத்துவது என்பதை விடுத்து ஈரானை துவம்சம் செய்கின்ற நிலை அல்லது ஈரானை இராணுவ ரீதியில் தலையெடுக்க முடியாத அல்லது பொருளாதார ரீதியில் கூட தலையெடுக்க முடியாத ஒரு நாடாக மாற்றுகின்ற நிலையில் தான் இந்த நேற்றைய தின தாக்குதல் கூட எவ்வாறு 2ஆம் உலக யுத்தத்தின் பொழுது ஜப்பான் வேறு நாடுகளில் உள்ள நிலைகளை வைத்து குறிவைத்து தாக்குதல்களை நடத்தியதோ அது போன்று இலங்கை கடற்பரப்பில் இந்த கப்பல், அதாவது ஈரானின் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த கப்பல் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனை ஈரான் ஒரு மிகவும் அநாகரிகமான ஒரு ஆரோக்கியமற்ற செயல் என வர்ணித்திருந்தாலும் அவர்களை பலவீனப்படுத்துவதற்காக அமெரிக்கா எங்கும் எதையும் செய்யும் என்பதை அது துல்லியமாக காட்டி நிற்கின்றது. எந்தவித முன்னெச்சரிக்கையும் கொடுக்கப்படாமல் கபடமாக தாக்கி அளிக்கப்பட்டது. முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தால் சில வேளைகளில் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு இந்த போர் என்பது ஒரு முற்றுமுழுதான போராக இப்பொழுது வடிவமெடுத்திருக்கின்றது. பல பிராந்தியங்களுக்கும் விரிவு பெற்றிருக்கின்றது. இன்றும் அபுதாபியில் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதேவேளை அமெரிக்காவின் எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றை கூட இந்த ஈரான் தாக்கி அளித்திருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் பொருளாதார ரீதியிலான பாதிப்பு என்பது ஏற்கனவே கண்டறியப்பட்டதாகவும் இந்த விமான ஓட்டங்கள் இல்லாததால் அந்த பயணிகளின் போக்குவரத்து என்பது மிகவும் ஒரு சிரமத்துக்கு உள்ளான நிலையில் இருப்பதாகவும் இருக்கின்ற காரணத்தினால் இது மீண்டும் மீண்டும் அந்த தொடர்ச்சியாக ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக, அந்த பிராந்தியத்தை சமாதான நிலையில் வருவதற்கான அழுத்தத்தை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளில் முதல் நடவடிக்கையாக ஓமானின் வெளிவிவகார அமைச்சர் முதல் தடவையாக ஈரான் வெளிவிவகார அமைச்சருடன் தொடர்பு கொண்டிருக்கின்றார். ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு, ஆனால் அதற்கு அமெரிக்கா இணங்குமா என்கின்ற ஒரு சந்தேகம் மிகவும் வலுவானதாக இருக்கின்றது. குறிப்பாக பார்க்க போனால் இப்பொழுது மேற்குலகு இணைந்து செய்கின்ற போராக இல்லாமல் அமெரிக்கா சில நாடுகளின் ஆதரவுடன் செய்கின்ற போராக, நேட்டோ தன்னை தவிர்த்துக் கொள்கின்ற போராக இது நடைபெற்று வருகின்றது என்பதுதான் உண்மை. அதே சமயம் நீங்கள் கேட்ட அந்த நேற்று நடைபெற்ற செனட்டில் நடைபெற்ற வாக்கெடுப்பு ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த போருக்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்ற பொழுது அது 47க்கு 53 என்கின்ற வாக்குகளால் தோல்வி பெற்றிருந்தது. அவர்கள் கொண்டு வர முனைந்த தீர்மானம். இதன் காரணம் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த சில செனட்டர்களே அவருக்கு எதிராக வாக்களித்தது. ஆனால் இது அந்த அவரது அதாவது அதிகாரத்தில் சில கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கான நடவடிக்கைகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் சில வேளைகளில் இடம்பெறலாம். ஆனால் எவ்வளவு சாத்தியப்படும் என்பது தெரியாது. எனவே போர் என்பது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் கைகளில் தங்கி இருக்கின்றது அல்லது பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் கையில் தங்கி இருக்கின்றது என்பதுதான் இப்போதைய உண்மை. பொதுவாகவே பார்க்கின்ற பொழுது இந்த போரில் இடையில் அகப்பட்டு இருக்கின்ற பொதுமக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு பல முயற்சிகளை அந்தந்த நாடுகள் எடுத்திருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் தொழில் நிமித்தம் காரணமாக பல பேர் அந்த ஈரானில் இருக்கின்றார்கள், அன்றைய நாடுகளிலும் இருக்கின்றார்கள். அதே போல கனடாவும் தங்களிலிருந்து கனடியர்களை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கின்றது. அதற்கு ஏற்ற சில நடவடிக்கைகளையும் எடுப்பதாக வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்து இருக்கின்றார். இப்படியாக அந்த பொதுமக்கள், அந்த போரில் அந்த மத்திய கிழக்கில் சிக்கியுள்ள பொதுமக்களை வெளியேற்றுவதற்காவது ஒரு தற்காலிக ஒரு போர் நிறுத்தம் ஒரு பர்மா என்ற ஒரு எண்ணம் இப்பொழுது ஏற்படுத்த நாடுகள் முயற்சி செய்யக்கூடாதா என்ற ஒரு எண்ணம் எல்லோரிடம் இருக்கின்றது. இதற்கு ஏதாவது சாத்தியம் இருக்கின்றதா?
இதில் முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டது நல்ல விடயம். இவ்வாறான நாடுகளின் தொழிலாளர்களை விடவும் அமெரிக்கர்களை வெளியேற்றுவதில் முக்கியமான ஒரு நடவடிக்கை அங்கே இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. அதற்கு இராணுவ போக்குவரத்து விமானங்களும் இந்த சார்ட்டர் பிளைட்ஸ் எனப்படுகின்ற தனி வாடகை விமானங்களும் பயன்படுத்தப்பட்டு அங்கே உள்ள அமெரிக்கர்கள், அங்கே சாதாரணமாக இப்பொழுது படை வீரர்கள் மாத்திரமல்லாமல் சகல தொழில்துறைகளிலும் அமெரிக்கர்கள் இருக்கின்ற ஒரு நிலப்பரப்பாக இந்த துபாய், அபிதாபி போன்ற இடங்களும் மற்றும் எண்ணெய் குதங்கள் சார்ந்த ரிஃபைனரி ஸ்டேஷன்ஸ் எனப்படுகிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் பணியாற்றுகின்ற பலரும் அவ்வாறானவர்களாக இருப்பதால் அவர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை அமெரிக்கா எடுத்து வருகின்றது. ஆனால் அது காலம் பிந்திய நடவடிக்கையாக கூட சில கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. ஏனென்றால் அதற்குரிய ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் போரை ஆரம்பித்திருக்க வேண்டும் என்றால், ஆனால் இந்த போர் ஆரம்பிக்கின்ற பொழுது இவ்வாறு இந்த போர் செல்லுமா அல்லது இது ஒரு சிறு நடவடிக்கையாக முடியுமா என்கின்ற நிலைப்பாடுகள் எல்லாம் தெரியாமல் இருந்தது. சில நாட்களின் பின் தான் அது 4 வாரங்கள் என்கின்ற காலநிலையை அவர்கள் வரையறுத்து இருந்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாத பொழுதும் பல தொழிலாளர்கள் நிச்சயமாக தொடர்ந்து அங்கே தொழில் பணிபுரிவதற்குத்தான் ஆவலாக இருப்பார்கள். தூதரகங்களை நாடியவர்கள் தங்களுடைய அதாவது பணிகளை விரும்பி விட்டு செல்ல முனைபவர்கள் அவ்வாறான நடவடிக்கைகளுக்கு இந்த தூதரகங்கள், அந்தந்த நாடுகளின் தூதரகங்கள் அவர்களுக்கான பயண ஏற்பாடுகளை செய்வதற்கான முயற்சிகளை ஏற்றுக்கொண்டாலும் அந்த வான்பரப்பு என்பது திறக்கப்பட்ட பிறகுதான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தற்பொழுது இந்த வான்பரப்பு அந்த பயணிகள் போக்குவரத்திற்காக மூடப்பட்டுள்ளது. அந்த நிலையிலும் இந்த நாடுகள் தங்களுடைய மக்கள் தங்களுடைய பிரஜைகளை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கனடா கூட இந்த போர் தொடர்பான நிலைப்பாட்டில் தனது நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்திருக்கின்றது. நேற்று நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த அதாவது கனடாவின் நிலைப்பாட்டில் மாற்றங்கள் எதுவும் இல்லை. தாங்கள் இந்த வருத்தத்துடன் இந்த தாக்குதலை, அதாவது அணு ஆயுத உற்பத்தி நிலையிலிருந்து ஈரானை மாற்றுவதற்கான தாக்குதலை தாங்கள் ஆரம்பித்தாலும் சர்வதேச சட்டங்களை மீறுகின்ற வகையில் இந்த போர் அமைந்திருக்கின்றது என்ற கருத்தை துணிச்சலோடு மாகாணி அவர்கள் சொல்லி இருக்கின்றார். எனினும் அவர்கள் இந்த ராஜதந்திர முறையில் இது தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் மற்றும் இராணுவ ரீதியில் கனடா இதில் பங்கு பெற்ற மாட்டாது என்பதையும் தெரிவித்ததோடு வெளிவிவகார அமைச்சு இது தொடர்பான அங்கே மத்திய கிழக்கில் உள்ள பிரஜைகளுக்கு தங்கள் பரிந்துரைகளை வழங்கி வருகின்றது. அத்தோடு பல நாடுகளிலும் எவ்வாறான பயண நிலைமைகள் அங்கே நாடுகளில் உள்ளவர்கள் கூட வர முடியாமல் இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையில் உள்ள கனேடிய பிரஜைகளுக்கு 14 நாட்கள் கனடாவின் நிலைப்பாட்டில் விசா நீடிப்பு என்பது 14 நாட்களுக்கு அணு ஆயுதம் என்பதை சர்வதேச சட்டங்களை இருந்த பொழுதிலும் இப்போதைய நிலைமையில் இவ்வாறான வெளியேற்ற நடவடிக்கை என்பது அதாவது ஆரோக்கியமான முறையில் நடக்க முடியாத அளவிற்கு தான் உண்மையில் இந்த நிலைமை இருக்கின்றது. மாக்காணி இந்த சர்வதேச அரசியலமைப்பில் தோல்வி என்று சொல்லி இருக்கின்றார். உண்மையில் தற்போதைய உலக ஒழுங்கு பலவீனம் அடைந்திருப்பதைத்தான் இவருடைய கருத்து சொல்லுகின்றது. அல்லது இது ஒரு தற்காலிக அரசியல் நெருக்கடியால் மாக்காணி இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டாரா என்று எண்ண தோன்றுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, அதாவது உலக போக்கு மாறிவிட்டது. உலகின் தலைமை என்பது பல் தலைமையை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டது என்பதை ஏற்கனவே தனது டாவோஸ் உரை மூலம் அறிவித்ததன் மாத்திரமல்லாமல் அது தொடர்பான திட்டங்களில் பல வெற்றிகளை தொடர்ச்சியாக சந்தித்து வருகின்ற நிலையை அவர் அடைந்திருக்கின்றார். கனடாவை அவ்வாறான பல முதலீட்டு திட்டங்களுடன் இணைத்து செல்கின்ற நிலைக்கு கனடாவின் தரத்தை உயர்த்தி இருக்கின்றார். இது நிச்சயமாக ஒரு தற்காலிகமான ஒரு மாற்றமாக பார்க்க முடியாது. இது தொடர்ச்சியாக பல வெற்றிகளை தரக்கூடியதாகவும் அதே வேளை
அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற உலக மாற்றங்களுக்கு இணையாக அவர்களுடன் இணைந்து பயணிப்பது, அவர்கள் தவிர்க்கின்ற பொழுது நாங்கள் தவிர்த்து செல்வதுதான் அழகு என்கின்ற நிலையில் தான் இப்போதைய பயணம் என்பது இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக இந்த கனடாவுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றதா என்றால், ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவுள்ள ஒரு நாடாக அல்லது ஒரு இணைப்பிரியா சகோதரனாக கனடா இருக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக அந்த தகவல் உயர்மட்ட ரீதியில் பரிமாறப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறெல்லாம் பரிமாறப்படாமல் இருக்கின்றது. அமெரிக்கா செல்கின்ற பாதையை காட்டுகின்றது. அமெரிக்கா அவ்வாறான பாதையை தெரிவு செய்து செல்கின்ற பொழுது கனடா அதற்கு ஈடான பாதையில் மாற்று வழியை தேட வேண்டும் என்கின்ற நிலையில் தான் செல்கின்றது. அது தற்காலிக மாற்றமாக நாங்கள் கணிக்க முடியாது. அது ஒரு நிச்சயமாக ஒரு நிரந்தர மாற்றமாகத்தான் இருக்கும். நன்றி சுரேஷ். இந்த வேளையில் இணைந்து கொண்டு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதற்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு முறை நன்றி தர்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.